வெல்கம் டு சோடா அப்படி. சோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது ஒரு படம் ஒரு வெப் சீரிஸ் பா. இதுல வெப் சீரிஸ் சூப்பராவே இருக்குது. படத்துல தான் கொஞ்சம் பல பிரச்சனைகள் இருக்கு. அது ரெண்டுத்தையுமே பேசுவோம். இந்த ரெண்டுமே தமிழ் டப்பிங்லயும் இருக்குது. ஃபர்ஸ்ட் நல்ல விஷயமான வெப் சீரிஸை பத்தி பேசி முடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் இந்த வெப் சீரிஸோட பேர் என்னன்னா ஷேகர் ஹோம். இது தமிழ் டப்பிங்ல ஜியோ சினிமால இருக்கு. இதோட கதை என்னன்னா இவன் துப்பறிவாளன் அந்த டைப் தான். இவர் வந்து எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சு ஆட்டுக்குட்டி காணாம போனாலும் இவர் தான் விசாரிப்பாரு. அரசியல்வாதி ஒரு பிரச்சனைனாலும் இவர்கிட்ட தான் வருவாங்க. போலீஸ்காரர் இவர்கிட்ட சேகர் வீட்டுல இருக்கியாப்பா அப்படின்ற மாதிரி வந்து வெத்தலோட மை போட்டு கண்டுபிடிக்கிறத விட வேகமா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மனுஷன். சோ அவரு எப்படி ஒரு கேஸ சால்வ் பண்றாரு. தினுசா இவன் இப்படி நடந்து வரான், அப்ப இவனுக்கு இந்த பிரச்சனை இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் அலசி ஆராய்ச்சி சிட்டி ஸ்கேன் பண்ணுமே, அதை விட வேகமா ஸ்கேன் பண்ணி ஒரு இடத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் தப்பா இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு நடந்த தப்புக்கான காரணத்தை டக்குன்னு புடிச்சிருவாரு. சோ அதுதான் இவருடைய ஸ்பெஷல். இப்ப இவருக்கு ஒரு பார்ட்னரும் சேர ஆக்சுவலா வீட்டுல தங்கத்துக்காக தான் வராரு. அவர் வந்து நீ எல்லாரும் ஓசிலே பண்ணி கொடுத்துட்டு இருக்கிற, வா நம்ம காசுக்காக நம்ம இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சீனா தானா டைரக்டிவ் ஏஜென்சின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து போலீஸ்க்கு பிரச்சனையா இருந்தாலும் இருக்கிற யாருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த தப்புக்கான காரணத்தை டக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஆளு. சோ 6 எபிசோட்ல என்னென்ன சம்பவங்கள்லாம் செஞ்சாங்கன்றதுதான் இந்த வெப் சீரிஸ். அண்ட் இதுல ஒரு கேஸும் ஒரு எபிசோட்ல வரும்ன்றதுனால புதுசு புதுசா கேஸ்லாம் வருது. அதை மனுஷன் டிஃபரெண்டா சால்வ் பண்றான்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. இதுல பிடிச்ச விஷயங்கள்னு எடுத்துக்கிட்டா மனுஷன் மூலகாரன் அப்படின்னு மொதல் எபிசோட்ல டக்குன்னு மொதல் விஷயத்துல தோணும்ல, அதே விஷயத்த கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஆளுன்னு காமிச்சிட்டு கடைசியில போக போக அதே இழுத்து சுத்தி முடிப்பாங்கல்ல, அந்த விஷயம் பண்ணாம கொஞ்சம் நிறைய விஷயங்களை யோசிச்சு பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இதுல எதிர்பார்க்காத ட்விஸ்ட்ன்ற மாதிரி இருக்காது. அதுக்கு ஆப்போசிட்டா மனுஷன் இந்த கேஸ் எப்படி சால்வ் பண்ணார்ல, வாழைப்பழம் மாதிரி பேசுவாமான்ற மாதிரி இதுல நடந்த விஷயத்துக்கான காரணம் இப்படிதான்டா இருக்கணும்னு சொல்லி அதை அழகா கனெக்ட் பண்ணி முடிச்சு இவன் தாங்க இந்த வேலையை பார்த்தது அப்படின்னு குற்றவாளியை பிடிச்சு நிறுத்தி அதுக்கான காரணத்தை இவர் சொல்லும் போது சமவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இதுல ஒரு கேஸ் ஒரு எபிசோடுன்னு சொன்னல, அது ஏன் இவ்வளவு நல்ல விஷயமா நான் சொல்றேன்னா, இப்ப சில வெப் சீரிஸ்கள்லாம் ஒரே விஷயத்த கடைசி 6வது எபிசோடு 8வது எபிசோடு வரைக்கும் இழுப்பாங்க. நம்ம 4வது எபிசோட்ல கண்டுபிடிச்சிருவோம். மிச்சம் இருக்கிற 4 எபிசோடு எங்களுக்கு யாரும் தெரியும்டா, அவன் தானா இல்லையான்ற ஒரு சின்ன டவுட் தான்டா, சீக்கிரம் வாங்கடா 8வது எபிசோடுன்ற மாதிரி நம்மள வெறுப்பேத்தி டயர்டாக்கி இவன் தாங்க இந்த குற்றவாளி அப்படின்னு சொல்லும் போது நமக்கு போர்டா விட்டுருங்கடான்னு தோணும். பட் இதுல அப்படி இல்லாம மொதல் எபிசோடு ஒரு எபிசோடு 1/2 மணி நேரம் தான். டக்குன்னு போகுமா, ஹரிப்பட ஸ்பீட்ல இவனுங்க டக்குன்னு குற்றவாளியும் கண்டுபிடிச்சு சர்ப்ரைஸும் கொடுத்து ஏகப்பட்ட குட்டி விஷயத்தையும் இவனுங்க என்னங்க இது நீங்க பாத்தீங்களா, இது நீங்க கவனிக்காம விட்டீங்களான்னு டீகோட் பண்ணி ஒரு வாரம் நிறைய சொல்லுவாரா. அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் இதுல இன்னொரு பிடிச்ச விஷயம், மாட்டிக்கிட்ட அவனுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவானுங்க, அதை தமாசா சொல்லுவானுங்க. ஆனா இதுக்காக தான் இதெல்லாம் பண்ண, இந்த விஷயம் எல்லாம் ஏன் பண்ண தெரியுமான்ற மாதிரி அவனுங்க சிரிச்சுக்கிட்டே சேகர் கேளுப்பா அப்படிங்கிற மாதிரி ஷேர் படிப்பானுங்களா. அந்த விஷயம் எல்லாம் நல்லா இருந்துச்சு. இதுல சில உறுத்தல்களா பட்டது, ஏண்டா நல்லா இருக்குன்ற அப்புறம் என்ன அவனுக்கு உறுத்துதுன்னா சில விஷயம் மட்டும் சில இடங்கள்ல சில எபிசோட் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டே சொல்லிருக்கலாமே, இதுதான் பிரச்சனை இவன் தான் காரணன்றத சொல்றீங்க, அதெல்லாம் ஓகேங்க. கொஞ்சம் டைம் எடுத்து யாரா இருக்கும் இப்படி இருக்கும் இது எப்படி செஞ்சிருப்பாங்க நமக்கு யோசிக்க டைமே கொடுக்காம டக்குனு இவன் தாங்க இந்த குற்றவாளி அப்படின்னு சில எபிசோடுகளை சொல்லும் போது ஏங்க இருங்க என்ன சம்பவம் என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியலங்க, டக்குனு நீங்க கிளைமாக்ஸ்ல வந்து நின்றுட்டீங்கன்ற மாதிரி சில இடம் ரொம்ப ஸ்பீடா போன மாதிரி இருந்துச்சு. ஓகே ஸ்பீடா போறது நல்ல விஷயம் தான், பட் சில இடம் கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு போனாலும் இன்னும் எஃபெக்டிவா இருந்திருக்குமே ஒரு குட்டி குறை தான். மற்றபடி இது ஒரு நல்ல சீரிஸ், தாராளமா ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவதா பார்த்த படம் வந்து கிர், மலையாள படம். என்னடி கிளிங்னு ஒரு பேரா அப்படின்னு நம்ம சந்தானம் கலைகிற மாதிரி கிர் அப்படிங்கறதா இந்த படத்தோட பேரு. சரி இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க ஆக்சுவலா ட்ரெய்லர் பார்க்கும்போது சிங்களா இருக்குதுப்பா, மலையாள சினிமா சிம்பிளான விஷயத்தை வச்சே சிக்ஸ் அடிக்கிற ஆளுங்க இதுல சிங்களா இருக்குதா, அப்ப இவங்க 6-4 விளாசக்கூடிய அளவுக்கு செம்மையான வேலையை பார்த்திருப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் இந்த படத்தை உட்கார்ந்தேன். சரி இந்த படத்தோட கதை என்னன்னா 2 ஹீரோஸ்பா, அதை தாண்டி சிங்கம் இருக்குது. பட் இந்த 2 ஹீரோஸ்ல ஒருத்தர் வந்து ஜூல இருக்கிறவர், இன்னொருத்தர் வந்து காதல் தோல்வி நினைச்சா நான் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி நல்லா வாழ நினைச்சா என் காதல் கையை விட்டு போச்சுன்னு நம்மால் குடிச்சிட்டு அலப்பற பண்ணிக்கிட்டு சிங்கத்துக்கிட்டே சீன் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்டா இப்பெல்லாம் அநியாயம் பண்ணிட்டு இருக்குன்னு அவரை எப்படி சிங்கத்துக்கிட்டே இருந்து காப்பாத்தினாரு. அதுக்கப்புறம் சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு இவங்க 2 பேர் என்னென்ன சம்பவங்கள்லாம் அனுபவிக்கிறாங்கன்றதுதான் இந்த மொத்த படமே. இதுல இந்த சிங்கம் ஐடியா மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன அலப்பறலாம் பண்ண போறாங்கன்ற எதிர்பார்ப்பு நிறைய விஷயம் நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா நிறைய இடத்த வேஸ்ட் பண்ண மாதிரி தான் ஃபீலும் வந்துச்சு. ஏன்னா அந்த சிங்கம் வந்து ஒண்ணுமே பண்ணாம அது பாட்டுன்னு அமைதியா இருக்கு. நீங்க தான் அதை டிஸ்டர்ப் பண்றீங்க, நீங்க ஏன்டா தனியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க, அந்த சிங்கம் பாடுற எவ்வளவு சைலண்டா சமத்து புள்ளையா இருக்குது, அது ஏன்டா நீங்க தொந்தரவு பண்றீங்கன்ற மாதிரி ஒரு கட்டத்துல தோண ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் கியூட் சிங்கமா அது பாட்டுன்னு அமைதியா இருக்குது. எனக்கு ஒரு கட்டத்துல அது இதுல இந்த கெஸ்ட் எல்லாம் சிரிக்க வைக்கிறதுக்காக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி அந்த சிங்கத்தை சிரிக்க வைக்கிறதுக்காக இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களோன்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன் சொல்றேன்னா சிங்கம் இருக்குது, இந்த மாதிரி மாட்டிக்கிட்ட விஷயம் எல்லாம் ஃபன் மூமெண்ட் நிறைய இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கைலாம் இருந்து அது எல்லாத்தையும் தெரிஞ்சே வேஸ்ட் பண்ண மாதிரி நிறைய இடம் தோணுச்சுப்பா. பட் இந்த சிங்கம்ன்ற விஷயத்தை கொஞ்சமா வச்சுக்கிட்டு அதை தாண்டி இவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டு இந்த ஃபேமிலி சமாச்சாரங்களை வச்சு நிறைய இடங்கள் விளையாட ட்ரை பண்ணாங்க. பட் அது எதுவும் பெருசா ஒர்க் ஆகலன்றதுதான். இந்த சிங்கமும் ஒர்க் ஆகல, அந்த விஷயமும் பெருசா ஒர்க் ஆகலன்றதுனால இது பெருசா கனெக்ட் பண்ணிக்கவும் முடியல. சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்ட 2 பேரு, அதுல ஒருத்தன் தெரியாம மாட்டிக்கிட்டோனே தெரியாம அலப்பற பண்ணிட்டான், ஒருத்தன் காப்பாத்த நினைக்கிறான். இந்த மாதிரி மூமெண்ட் எல்லாம் கதையா கேட்கும்
கேட்கும் நல்லா இருக்கும், பட் அதை விஷுவலா பார்க்கும்போது இன்னுமே நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கலாமேன்னு தான் தோணுது. எனக்கு இந்த குருவாயூர் அம்பல் நடையில், அப்புறம் மலையாளி ஃப்ரம் இந்தியா, அந்த படங்கள்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ஒர்க் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் சென்டிமெண்ட் ஏரியா, சில இடங்கள் கொஞ்சம் ஒர்க் ஆகாம போச்சு. எனக்கு இது பெருசா கனெக்டே பண்ணிக்க முடியல. சிங்கம்பா அப்படிங்கிற ஒரு பதட்டமோ பயமோ எனக்கு எங்கேயுமே வர மாட்டேங்குது. சிங்கம்பா அது ஏன்பா நீங்க டார்ச்சர் பண்றீங்க, எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க, அது பாட்டு அமைதியா இருக்குது, அதை ஓரங்கட்டு நீங்க பாட்டு வாங்கல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஆக்சுவலா அதுல சிங்கத்துக்கிட்ட மாட்டேங்கிறாங்களேடா அப்படிங்கிற பதட்டம் நமக்கு வரணும். அதை தாண்டி சிங்கம் எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல பாஸ், அதுதான் விரதத்துல இருக்குல்ல, உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, நீங்க பாட்டு வாங்கல, அது பாட்டு டிஸ்டர்ப் பண்ணாம போங்களேன் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இந்த படத்துல வந்த சில ஐடியாஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு, ஆனா அதை படமா பார்க்கும்போது அது பெருசா ஒட்டல. சோ மொத்தத்துல எனக்கு இது ஒரு பிலோ ஆவரேஜ் படமா தான் ஃபீல் ஆச்சுப்பா. அந்த சேகர் ஓம் வெப் சீரிஸ் அடுத்தடுத்து மனுஷன் என்னமா கண்டுபிடிக்கிறான்ப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காவே போச்சு. சோ இதுதான்ப்பா இந்த வெப் சீரிஸ், இந்த படமும் பார்த்து முடிச்சுட்டு. சோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சோடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. அடுத்த வீடியோல திரும்ப வரேன். டாடா பை.